எனக்கு அவங்கள சின்ன வயசுலேயே நல்லா தெரியும். வீட்டுக்கு போவோம். அந்த நேரத்துலலாம் சாப்பிடாம விடவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையில் என்ன இருக்கோ தெரியாது. அதை எடுத்து யார் வந்தாலும் பசியாற்றி அனுப்புகிற ஒரு தாயாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஆசை. அப்போ அவங்க நான் சின்ன வயசாக இருந்தாலும் அவங்க கூட சேர்த்து வச்சு மணிக்கூர் கணக்காக நினச்சிடுவாங்க. பாட்டு பாட ஜெபம் பண்ணதுக்கு என்ன என் கூடவே அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடுறது வாஞ்சு அவங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்சு இருந்திருக்கு. அப்புறம் எந்த ராத்திரி எல்லாரும் வேலை செய்து அப்படி கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஆனாலும் 10 மணி தொடங்கினாலும் 12 மணி ஆனாலும் குடும்பத்துக்கு எல்லாரும் வந்து உட்காரணும். உட்காந்து 3 பாட்டு கட்டாயம் பாடி தான் ஆகணும். 3 பாட்டு பாடி அப்புறம் இருக்க எல்லாரும் பைபிள் படிக்கணும். அப்புறம் இருக்க அத்தனை பேரும் செய்யணும். ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுடைய தாயாக இருந்தாங்க. அப்புறம் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பாட புஸ்தகத்தை எடுத்து வச்சு பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அநேக பாட்டுகள் நான் இவங்ககிட்ட இருந்து தான் என்ன செய்வேன் கற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த ஒவ்வொரு பாட்டும் நான் எடுத்து பாடும்போது அவங்க ஞாபகம் தான் எனக்கு வரும். அதுபோல் கடைசியில் முடியாமல் சூழ்நிலையில் இருந்தாங்க. சாப்பாடு எது கொண்டு கொடுத்தாலும் நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, உனக்கு இருக்கா அப்படிதான் கேட்குறவங்க தாயாக இருந்தாங்க. இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வாயில் அள்ளி ஊட்டியே விட்டாங்க. எனக்கு அவங்க சரியான ஒரு ஞாபக சக்தி இல்லாத நேரம் இருந்தாங்க. வாயில் அள்ளி ஊட்டி விட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் அது மாறிடுச்சு. அந்த தாயை இழந்து நிற்கிறோம். ஆனாலும் யார் வந்தாலும் காசு கையில் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது அவங்கள கொடுத்து அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு தாய். ஆனால் அதோடைய நேரத்தில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வேதனையாக இருக்குது.